இன்றைக்கி நாங்கள் யாழ்ப்பாண முறைப்படி பூரி செய்ய போகிறேன். அது வந்து கோதுமை வெள்ளம்மா பச்சை அவிக்காத பச்சை மாவில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இது பச்சைமா இந்த கப்பால் 4 கப் எடுத்துருக்குறேன். தேங்காய் ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். கரண்டியால் 2 கரண்டி சீனி போடும். மற்ற இதுக்கு தேவையான உப்பு போடும். இனி செய்முறையை பார்ப்போம். இனி அளவாக உப்பை போடுவோம். இதால் ஒரு கரண்டி உப்பை போடுவோம். அதில் 2 கரண்டி சீனியை போடுவோம். போட்டுட்டு இந்த தேங்காய் திரி வச்சுக்கிறோன்னு இல்லை ஒரு தேங்காய் அதை போடுவோம். போட்டுட்டு எல்லாம் சீனி உப்பு தேங்காய் பூ எல்லாம் அந்த மாவில் சேர்ற மாதிரி கலக்குவோம். கலக்கியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணி இட்டு குழைச்சி இப்போ பாருங்க பூரிக்கு குழைச்சால் எப்படி ஒட்டாமல் வந்திருக்குன்னு பாருங்க. கிண்ணத்தில் கூட ஒட்டாமல் இருக்குது. இனி இதை இப்படியே உருட்டிட்டு ஒரு மணித்தியாலம் மூடி விடும். ஒரு மணித்தியாலம் ஜெல்ல நாங்கள் எண்ணெயில் போட்டால்தான் அது பொங்கி வரும். குழைச்சி ஒரு மணித்தியாலம் ஆயிட்டு இதை திறந்து பார்ப்போம். வந்தால் நல்லா சாஃப்டாக வந்துச்சு. அப்போ இனி போல் மாதிரி உருட்டி வைப்போம். அதுக்கு முதல்ல கையில் ஒட்டாமல் எண்ணெய் ஒரு கொஞ்சம் பூசுவோம். பூசிட்டு பூரிக்கு தப்புவோம். தப்பு எண்ணெய் கொதிச்சுட்டு எண்ணெயை ரொட்டிக்கு மேலே ஊற்றி கொண்டே இருந்தால் பாருங்க பொங்கி கொண்டு வருது. எண்ணெயை அதுக்கு மேலே ஊற்றினா தான் அது பொங்கி கொண்டு வருது. பூரியை பாருங்க எப்படி இருக்கு. பிரட்டி விடுவோம். இனி பூரி வெந்துட்டு எடுப்போம். இப்படி பொன்னிறமாக வேற எடுப்போம்.